கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பராசினாவே தடாலடியாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபட மாட்டீங்க. எப்பவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க. நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க. எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலுமே கும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே செய்யறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு வேலையிலையும் இறங்குவீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்வீங்க. எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா, நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிங்க. ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே நிற்குதுன்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற உணர்ந்து கெட்டவங்களை ஒரு படி தள்ளி வைங்களேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனோட பாதிப்பு இப்படி தான். இவங்களால தான் நமக்கு நடந்துச்சு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள், அதாவது ஆடு போய் தலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு. அதனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க. வலிக்குதுடா, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணுங்க. அப்பதான் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு அந்த அடிக்கிறத விட்டுட்டாவது போவாங்க. கும்பராசிக்காரங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதனால உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுங்க? இது நாள் வரைக்கும் நீங்கள் கத்துனாலும் கதறனாலும் யாருமே இல்லை போல, எவ்வளவுடா அழுகிறது, ஆனால் தனியாக அழுகிறீங்க. கொஞ்சம் வெளிப்படையாக தான் அழுங்களேன். அப்போவாது ஒரு சிலர் எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருக்கு. சில கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே 100க்கு 100% மாறப்போகுதுங்க. கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுது, வெளிப்படுத்தாமல் அது விலக போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வைராகிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செய்கிற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க. அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பீங்க. கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. புலம்பி பார்த்தாச்சு. மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும். நீங்களே இறங்கி போய் பறிஞ்சு பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க. எல்லா சூழலுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும். எல்லா முயற்சிகளுமே தடையாக தாங்க இருந்திருக்கும். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுதுங்க. தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குறீங்களா?
பார்த்தீங்களா, நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இனி சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்குங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், திருப்தி இல்லை, ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னாக்கா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க. பதவிகள் பெறதுக்கான யோகமான காலமாக இருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க, அதிலிருந்து வெளியே நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமாக இப்போ குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு மாற்ற யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கிறதுக்கான காலமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி பிள்ளைகளோட கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. தூக்கமின்மையினால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போகிறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அதனால் குடும்பத்தோட சூழலும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது. நிர்வாக திறமை, புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுறதுனால ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க. தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு என்னென்ன இருக்கு, ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு, நான் முயற்சி பண்ணி நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமைய போகுதுங்க. படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போறீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்க. ஆனால் முதலீடு விஷயங்களை நீங்கள் யோசிச்சு தான் முதலீடு பண்ணணும். குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். நிறைய நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படுங்க. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க நீங்கள், அதனால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க. தங்க நகை இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க. உங்களுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பொது விஷயங்களை கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ணசாமியை சனிக்கிழமை தோறும் பொங்கலிட்டு வணங்குறதுனால நினைத்த காரியங்கள் கைகூடும். முடியாத காரியங்கள் கூட இப்போ முடியுங்க. ஸோ
கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சரி நண்பர்கள்கிட்டேயும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுதுங்க. இருந்தாலுமே எல்லா விதமான உறவுகள்கிட்டையும் நிதானத்தை கடைப்பிடிங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு. தொழிலில் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். கேதுவினால் பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால் மாற்றம் உண்டாகுதுங்க. உடல்நிலை செல்வாக்காக இருக்க போகுது. நெருக்கடிகள் எல்லாமே பாதிப்பு விலக போகுதுங்க. கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுன்னே சொல்லலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாக கும்ப ராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். கேட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ராஜயோகம் தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75, 91 இந்த பாடலை கேட்குறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்பவே நல்லதுங்க. அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. கோபம் மட்டும் வேணாம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருங்க. பேச்சில் கோபத்தை கொண்டு வருவார். ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறது தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குடும்பம் வேலையிடம் வேலை ஆட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடங்களில் கோவப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வரும். ஸோ கோபத்தாபங்கள் எல்லாமே வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் சரி குடும்பம் தானே, சரி தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடம் தானே, கூட வேலை பார்க்குறவன் தானே, இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைப்பிடிக்கணுங்க. இதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உங்கள் கை கொடுக்கும். உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக கூட போகுதுங்க. அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம், லாபம் சந்தோஷம், அசையும் அசையா சொத்துக்களை வாங்க போகிறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முதலாளிகளுக்கு குறைவே இருக்காதுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குங்க. வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஆரோக்கியத்தில் கால் பகுதி, முதுகு, தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகைப்பகுதி இதில் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்னதுதான் அப்படின்னு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அது பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான். அதே மாதிரி
ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை வியாதி, ரத்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவே 70 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைங்க. மற்றபடி நடக்கிறது நல்லது தாங்க நடக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவு இருக்காதுங்க. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆற செய்கிறத மட்டும் ரொம்பவே தவிர்க்கணுங்க. பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணூட்டத்திலேயே இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்காணிக்கலாம். எல்லாத்தையுமே பிடிச்சி கண்காணிச்சுட்டு இருக்கீங்க, கண்காணிக்கிறது கூட விட்டுறலாங்க. ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையோ தேவையில்லாமல் பேசுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. இந்த இடம்தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன பேச்சுக்களில் நிதானம் தேவை. நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க. இதோட தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியான அனுகூலம் ஏற்படும். பழைய பகைமையில் இருந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட இணக்கமாக நட்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாம். நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அது உனக்கு நல்லது அப்படின்னு கடவுள் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி வந்துருங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்கா முடியும். பழைய பகையை கிளறிக்கிட்டு விடுறது, வம்பிழுக்கிறது இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ தோணுங்க. ஆனால் அதை நீங்கள் விட்டுருங்க. அதே போல் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க, வாக்கு சுத்தமாக இருக்கணும். நேரம் காலம் நல்லா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு. அந்த மாதிரி கும்பத்துக்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுருவார். பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அறிவுத்திறமை கூடுங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும். இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதுலேயுமே சாதிக்க முடியுங்க. இதோட உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டு வரும், அதுக்கு அழாமல் இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க, நம்ம கோபத்தை அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்கு இதனால் சாதகமான போக்கு வருங்க. இதில் இந்த வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. தொழில் விருத்தியாகும். அதே போல் வேலையில் இருக்கவங்க, உத்தியோக பணியில் இருக்கவங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணுங்க. ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதோட குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரிங்க, மனம் விட்டு பேசணும். அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், முடிவெடுக்கணும். அது நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழுப்பறி அகன்று வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறுங்க. அடுத்த விஷயத்துலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும். அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த பொருள் அதிலெல்லாம் குறை இப்போ விலகுதுங்க. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அது மறைஞ்சிடுங்க. அதே போல் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கணும். நீங்கள் கோபமாக பேசுகிறது, நீ என்ன அப்படிங்கிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்க, துணிவாக செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பிரபலங்களோட நட்புகள் கிடைக்குங்க, ஆதரவு இருக்கும். இதோட வேலை காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கவங்க உறவுக்காரங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின எண்ணம் உண்டாகுது. மேல்படி இந்த பத்திர சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க. இதோட தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. நிறைய எதிர்ப்புகள்ல இருந்து விடுபட போகிறீங்க. நிம்மதியான வாழ்க்கையை வாழுவீங்க. வேலையிலிருந்து வந்து டென்ஷன் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் வந்து அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து குறையே இருக்காதுங்க. துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க. நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் 5ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயருங்க. நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குதுங்க. குறிப்பாக உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு உண்டாகுது. எல்லா பொன்பொருள் சேருங்க. முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். மனசில் வந்து மகிழ்ச்சி உண்டாகுங்க. அரசாங்கத்தையோ பெண்கள் ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் வந்து நீங்க போகுதுங்க.